ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு சண்டே காம்படிஷன் டெஸ்ட் 1 வந்து டெஸ்ட் வச்சுருந்தேன். அந்த டெஸ்ட்டில் வந்து நிறுத்த குறியீடுகள், அதே சமயம் இணைப்பு சொற்கள், இந்த கேள்விகள்லாம் வந்து எந்த பாடப்புத்தகத்திலிருந்து கேட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி அந்த டெஸ்ட்டில் வந்து காம்படிஷன் டெஸ்ட்டில் வெற்றி பெற்ற முதல் 3 நபர்கள் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதனால் வந்து வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து எந்த ஸ்டாண்டர்டுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நான் கேட்ட நிறுத்த குறியீடு, அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. இதற்கான விடையை பார்க்கலாம். ஒரு குதிரை வந்து அரசர்கிட்ட கேட்கறது தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ வந்து என்று கேட்டது அப்படிங்கும் போதே இது வந்து நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர்னு உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி வந்துடும். அடுத்தது இந்த இடத்துல விட்டு விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து தொடுக்குது, அதனால கேள்விக்குறி. அடுத்தது அரசே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரை வந்து கூப்பிட்டு சொல்லும்போது ஒருவரை வந்து கூப்பிட்டு சொல்றதுனால வந்து இந்த இடத்துல காமா. அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது, ஃபுல் ஸ்டாப்பு. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு, இப்போ இது மாதிரி 2 செயல்கள் நடக்கும்போது கமா வரும். முதுகில் ஏற்றி கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா. ஏற்றி கொண்டுங்கிறது ஒரு செயல், கொண்டு போய் ஒரு இடத்துல விடுறதுங்கிறது இன்னொரு செயல். அந்த மாதிரி 2 செயலை சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கமா கொடுத்துருக்காங்க. அப்போ இரட்டை மேற்கோள் குறி வரும், இந்த இடத்துல கமா வரும், இந்த இடத்துல கேள்விக்குறி வரும், இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வரும். அடுத்தது பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக. உன்னுடைய ஊரின் பெயர் என்ன? உனக்கு பிடித்த வண்ணம் எது? இப்போ இந்த இடத்துல வந்து எது யாது நான் கேட்டிருந்தது வந்து மெய்ப்பொருள் என்பதன் பொருள் கேட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எது யாது அப்படிங்கிறது வந்து குழப்பிருக்கும். இப்போ வந்து உனக்கு பிடித்த வண்ணம் எது, இது வந்து நான் ஏற்கனவே வினாச்சொற்களுக்கு வந்து எது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டேன். அது வந்து தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் வந்து பிளேலிஸ்ட்டே போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்க்காம அந்த வீடியோ வேணும் இந்த வீடியோ வேணும்னு கேட்குறீங்க. பிளேலிஸ்ட்டை தயவு செய்து எல்லாரும் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். உனக்கு பிடித்த வண்ணம் எது? நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய்? அடுத்து உன்னுடைய நண்பன் யார்? கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது? குறில் எழுத்துக்கள் யாவை? சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றாள்? இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மெய்ப்பொருள் என்பதன் பொருள் எதுன்னு வருமா, இல்லை மெய்ப்பொருள் என்பதன் பொருள் என்னன்னு வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பியிருப்பீங்க. மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது. ஓகே, அடுத்து வந்து சரியான இணைப்பு சொற்களை தேர்ந்தெடு. இதெல்லாம் நான் எங்கேருந்து கேட்டிருந்தேங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் என்னென்னு. பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அடுத்தது அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. நான் தாய் நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இணைப்பு சொற்களும் வந்து நம்ம வீடியோ போட்டோம். இணைப்பு சொற்கள் வந்து தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்ட்லேயும் ஒரு டைம் நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்லேயும் வந்து நான் இணைப்பு சொற்கள் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதையும் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 4th ஸ்டாண்டர்டு புக்கு. 4th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து இதெல்லாம் வந்து நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேவா? நேற்றைக்கு காம்படிஷன் டெஸ்ட் நடந்துச்சு. அதில் வந்து முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்தது யாருன்னு பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 15 பேர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எனக்கு நேம் கொடுத்தது 100 பேர் கொடுத்துருந்தீங்க. அட்டன் பண்ணது 15 பேர் தான். ஏன் வந்து டெஸ்ட்டுக்கு நேம் கொடுத்துட்டு அட்டன் பண்ணலைன்னு தெரியல. டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அனுப்புகிற மெசேஜு, ஆடியோ மெசேஜ் எல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. அதில் திருப்பி நான் அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். 6:30க்கு அட்டன் பண்ணுங்கள், 7 மணிக்குள்ளே ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள், 7 மணிக்குள்ளே சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு இந்த டைம் செட் ஆகலையா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து 6:30ங்கிற டைம் செட் ஆகலைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா 9 o'clockன்னு சொல்லி போடுங்க.
எல்லாருமே அமைதியாக இருந்தீங்க. சரி ஓகே எல்லோரும் 6:30க்கு அட்டன் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினச்சேன். 6:30 to 7க்குள்ளே சென்ட் பண்ணவங்க 6 பேர் தான். மொத்தம் அட்டன் பண்ணது 15 பேர். 6 பேர் மட்டும்தான் 7 o'clockக்குள்ளே சென்ட் பண்ணீங்க. மற்றவங்களாம் லேட்டாக வந்துச்சு. நீங்கள் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை நீங்கள் லேட்டாக தான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணவே ஆரம்பிச்சிங்களா? இது எப்படி என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்படிங்கும்போது நான் சொல்கிற டயத்துக்கு கரெக்டாக ஆரம்பித்து அந்த டயத்துக்குள்ளே கரெக்டாக முடிச்சிடணும். உங்களுக்கு 23 கொஸ்டின் தான் முடிச்சிருக்கீங்களா 7 மணிக்குள்ளே? அப்போ 23 கொஸ்டின் மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுடைய டைம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 200 கொஸ்டின் இருக்குன்னா நான் 3 மணி நேரத்தில் 200 கொஸ்டினுக்கு எடுக்கிற மார்க் எடுத்துப்பாங்களா, இல்லை 4 மணி நேரத்தில் 200 கொஸ்டினுக்கு எடுக்கிற மார்க் எடுத்துப்பாங்களா? 3 மணி நேரத்தில் எடுக்கிற கொஸ்டின் தான் பார்த்துப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் தமிழ் வந்து 100 கொஸ்டின் எத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும்? 1 மணி நேரத்தில் முடித்தா தான் அங்கே ஜிகேவுக்கு 2 மணி நேரம் பத்தும். அப்போ 1 மணி நேரங்கையில் தமிழ் 25 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை மணி நேரம்? 1/4 மணி நேரம் தான். ஆனால் நான் உங்களுக்கு 1/2 மணி நேரம் கொடுத்துருந்தேன். அதையும் நீங்கள் டிலே பண்ணிங்க பின்னாடி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவைங்கிறது தான் நான் இந்த இடத்துல ஒமிட் பண்ணியிருக்கேன். அப்போ காரணத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல வந்து நான் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க. 7 மணிக்கு மேலே அனுப்புனவங்களாம் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் 19 மார்க்கு 18 மார்க்கு 18 மார்க்லேயே 3 பேர் எடுத்திருந்தீங்க. 19 மார்க்கில் 2 பேர் எடுத்திருந்தீங்க. 14 16 எடுத்திருந்தீங்க. நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க. நீங்கள் டைமிங் எவ்வளோ நேரம் பயன்படுத்தியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நான் இந்த என்னுடைய டைமுக்குள்ளே நீங்கள் அனுப்புனா தான் ஓகே இவங்க வந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து உடனே வந்து நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன் என்னை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நான் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து எல்லாருமே பாஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஆனால் டைமிங்குள்ளே டெஸ்ட் அட்டன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகேவா? இந்த டெஸ்ட்டு போனாலும் பரவாயில்ல, இதே மாதிரி எத்தனையோ டெஸ்ட் வரப்போகுது, எத்தனையோ காம்படிஷன் டெஸ்ட் வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் எவரி வீக் காம்படிஷன் டெஸ்ட்டு நடக்கும். இது மாதிரி 4 பேர் 5 பேர் 10 பேருன்னு அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னால் காம்படிஷன் டெஸ்ட்டு வைக்க முடியாது. ஒரு டெஸ்ட் காம்படிஷன் டெஸ்ட்டு ரிஸ்க் எடுத்து வைக்கிறோம்னா அதில் ஒரு 100 பேராவது பங்கேற்கணும். அப்போ தான் அந்த 100 பேரில் நீங்கள் எத்தனாவது நபராக இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களை இன்னும் நீங்கள் வந்து மோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறத பொறுத்து தான். இல்லை டைமிங் மாற்றணுமா, டேட்டு மாற்றணுமா, வேறு எந்த டேலையும் வைக்கணுமா அப்படிங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாம் நல்ல ஸ்கோர் எடுத்துருந்தீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வருத்தப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் எடுத்து காமிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பரிசுகள் வழங்கப்படும். என்னையும் சந்தேகப்படவும் தேவையில்லை. நீங்கள் வந்து ப்ரூஃபுக்கு இதே ஆர்டர் படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா போய் வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்பனா அனுப்பியிருப்பாங்க, அடுத்து சுகன்யா, அடுத்து சுகந்தி, அடுத்து தீபா, அடுத்து மோனிசாஸ்ரீ, வினோத்குமார். இதோட 7 o'clock முடிஞ்சிருக்கும். நீங்கள் வேணும்னா ப்ரூஃபுக்கு அங்கே அனுப்புங்க. நான் எல்லாருடைய மார்க்கையும் அப்பயே வந்து சொல்லிட்டேன். இதில் முதல் 2 3 அவங்கள தான் வந்து சொல்ல போகிறேன். வருத்தப்பட வேண்டாம். மற்ற எல்லாருடைய மார்க்கும் அந்தந்த கமெண்டில் சொல்லியிருக்கேன். முதல் மதிப்பெண் வந்து மோனிசாஸ்ரீ 18 மார்க்கு, 2வது மதிப்பெண் வந்து கல்பனா 14 மார்க்கு, 3வது மதிப்பெண் வந்து வினோத்குமார் 12 மார்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3 பேரும் எனக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் கிடையாது, குரூப்பில் கிடையாது, தனியாக எனக்கு ஹாய் மெசேஜ் போட்டுட்டு உங்கள் அட்ரஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பரிசுகள் அனுப்பப்படும். இதே மாதிரி மற்ற எல்லாரும் வந்து டிமோட்டிவ் ஆகாமல் விடாமுயற்சியோடு படிங்க. நான் இந்த வீக்கில் என்னவெல்லாம் நான் வந்து நடத்தி போடுறேனோ அது அந்த வீக்கெண்டில் டெஸ்ட்டு இருக்கும். அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் பார்ப்பேன். யாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா டெஸ்ட்டை விட்டுருவேன். கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா எவ்ரி வீக் காம்படிஷன் டெஸ்ட்டாக தான் நடக்கும். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.